முருகா செந்தூர்வடி வேல் முருகா ஆனவர்க்கு உபகாரி ஆனவா ஆடுமயில் மீது ஏறி ஓடிவா மயில் முருகா செந்தூர்வடி வேல் முருகா செந்தூர்வடி வேல் முருகா ஆனவர்க்கு உபகாரி ஆனவா ஆடுமயில் மீது ஏறி ஓடிவா பாலசரஸ்வதி அம்மா வந்து என்னிடம் குடிகொள்ளம்மா வந்து என்னிடம் குடிகொள்ளம்மா அம்மா வந்து குடிகொள்ளம்மா தாயே வந்து குடிகொள்ளம்மா மாலை மாலை குடி தொழில் வேணமா ஆடுகளுக்கு துணையாக வந்து நிலம்மா பாடுதற்கு பாடுதற்கு நீருடனே நீருக்கு துணையமா சிந்தையிலே வந்து கொடி கொள்ளமா பாடுதற்கு சொந்தமுடனே சொல்லி தந்த மறைவி புலவர்வாத போட்டினே நான் மனமுருக மாட்டினே பேரன்பமிக்க பெரியவர்களே, அருமை தாய்மார்கள், சகோதரி சகோதரிகள், செல்லம் சிறார்களே, ஆமாம் எல்லப்பபுரம் என்று சொல்லப்பட்ட நல்லதொரு நகரில் அதில் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய தாயான இசைத்தம்மனுடைய திருக்கோவில் ராத்திரிகளை சன்ன வில்லிசை குழுவாக்கினாங்க. எங்களுடைய வில்லிசை நிகழ்ச்சியை நிகழ்த்துவதற்கு வந்திருக்கின்றோம். சரி, நாங்கள் நிகழ்த்தும் வில்லிசை நிகழ்ச்சியில் சரி சொல் குற்றம், பொருள் குற்றம், இசை குற்றம், ராகம், மேல இலக்கண இலக்கிய வீர குற்றங்கள் இருந்தாலும் ஒரு குழந்தையாவது ஒரு தவறு செய்து விட்டால் சரி அந்த தவறை மன்னித்து எப்படி அவர்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் கொடுப்பீர்களோ சரிதான் அதுபோல எங்களுக்கு நல்லதொரு ஆதரவை தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கிறோம். அரியருள் புதல்வனானே ஆதிகொண்டை என் பெயரில் புரியதோ தமிழினாலே உகந்து நான் கதையாய் கூறு. திரிபுரம் எரித்தோன் மைந்தன் செந்திலா கரைக்கு மொத்த ஹரிமுகனான தொந்தி கணபதி காப்புராமே. மெய்யும் தவத்தால் என்றால் தூண்டவரம் வாங்கி செய்ய சிவனா தரிமருட்டி திருமாலருகே மகிழ்ந்து செல்ல தைதல் வடிவாய் பெண் கோலம் கொண்டு சத்தியம் செய்து வரமளித்து ஐயன் சாஸ்தா ஐயன் பிறந்த கதை படிக்க மதையானை முகவன் காப்புதாமே. கவி பாடவே
பாடவே நதி மக்களம் கொட்ட நாரதரு வீதி வீட்ட நரிமண புஷ்பங்களை வாரி நாயகனார் வீதி போகோவி அப்படி ஸ்ரீ அகண்டாஸ்கர் பரிபூரண சாட்சாயதி என்பெருமான் தங்க கைலாசமலை என்று சொன்னாலும் சரிதான் வெள்ளி கைலாசமலை என்று சொன்னாலும் சரிதான் அப்படி தானாகவே தோன்றப்பட்ட தங்க கைலாச மாமலையிலே சித்தி வித்யாதரர்கள் 30 முக்கோடி தேவர்கள் 47,000 ரிஷிமார்கள் சங்கத்தார்கள் சமயத்தார்கள் இந்திரர்கள் இறையவர்கள் கந்தன் கணபதி எல்லாரும் வந்து கைலாச மாமலையிலே குழுவாக வந்த கைலாச மாமலையிலே யாரெல்லாம் அமர்ந்திருக்கிறார்கள் அன்னையின் பெருமாளோடு தந்தி முகவனுக்கு இளைய போற தீபம் காட்டவே ஆழிபத்திர நாடி வந்து ஆழிபத்திர நாடி வந்து பார்வதிகள் அமர்ந்தாள் இப்படி அந்த கைலாச மாமலையிலே நந்தியன் பெருமாள் மத்தள வாசிக்கிறார் இளைய மகனாகிய கந்தக்கிழவள் ஆலயமணியை ஒலிக்க மூத்த மகனாகிய விநாயக பெருமாள் தீபாவளி காண்பித்துக் கொண்டிருக்கிறார் கைலாச மலையிலே எல்லோரும் ஒளிவாக இருக்க பாதாள உலகத்தை ஆண்டு வருகின்றான் அந்த அசுரனாக சொல்லுகிறார் அண்ணா தேவர்களை பார்த்தாயா இப்படி வாழ்கின்றார்கள் அவங்க எல்லாம் சந்தோஷமா இருக்காங்க தெரியுமா அவங்களுக்கு நிறைய திரையை முழம்பு பெண்ணியை சாக்காலம் என்பது அறவே கிடையாது சரி இன்று பார்த்தது போய் இன்றும் அவர்களை பார்த்துக் கொண்டிருக்கிறார் அத்தனை ஐஸ்வர்யத்தோடு வாழ்ந்து வருகிறார்கள் தேவர்கள் சரி நம்மளை பார்த்தால் கவலைக்கிடமாக இருக்கின்றனர் அவர்களை போலே நாமளும் வாழுமானால் இதற்கு ஏதாவது ரகசியம் இருக்கின்றனவா ஒரே ஒரு ரகசியம் தான் இருக்கு எப்படி அவங்கிட்ட போய் கேட்கணும் யாருகிட்ட அவனுக்கு ரகசியத்தை அவன்கிட்ட தானே கேட்கணும் அது எப்படி சொல்லுவான் சொல்ல மாட்டானா இவன் தான் ரொம்ப வசதியா இருக்கான்னு வையே சரி நீ எப்படி இவ்வளவு வசதியானு கேட்டா சொல்லுவானா ஐயா அவனுக்கு தெரியாது எப்படி ஆனன்னு திடீர் பணக்காரன் ஆமா சொல்ல மாட்டான் அப்ப இதுக்கெல்லாம் ஓர வஞ்சகம் பார்க்காம சொல்லணும்னா ஒரே ஒரு ஆள் தான் எல்லாருடைய ரகசியம் அறிந்தது சிவபெருமான் சரிதான் அவரிடத்துல சென்று கேட்டோம்னு சொன்னா இதுக்கான முடிவு தெரியும் அப்படி என்று சிவபெருமான் இடத்தில் வருகிறார்கள் வந்தவர்கள் என்ன கேட்டார் பாருங்கள் நரை திரை மோப்பு பிடி அணுகாமலே நரை திரை மோப்பு பிடி அணுகாமலே நாங்கள் வாழ்வதற்கு நாங்கள் வாழ்வதற்கு நாதனே உன்னுடைய திருவருளாலே நாதனே உன்னுடைய திருவருளாலே அலம்பர அருள் புரிவி நரைதிரை மூப்பு இனியணுகாமலே இனியணுகாமலே நாங்கள் வாழ்வதற்கு நாதனே உன்னுடைய திருவருளாலே நாதனே உன்னுடைய திருவருளாலே நலம்பெற அருள் புரிவி அருளது புரிவீராதிய ஜோதியே அருளது புரிவீராதிய ஜோதியே அடியேனை பணிந்து நின்றோம் அடியேனை பணிந்து நின்றோம்
மறவாது அருளது தந்தை அடியனை மறவாது அருளது தந்தை அன்பரை காத்தருள்வே பகவானே சுவாமி நாங்கள் தான் அசுரர்கள் வந்திருக்கின்றோம் பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டோம் சுவாமி காரியம் இல்லாமல் எங்கேயும் காலடி எடுத்து வைக்க மாட்டோம் எங்களுக்கு தெரியுமே இன்று எதுக்கு வந்திருக்கும் தெரியுமா சொன்னதுல தெரியும் நீங்கள் படைத்தவர்கள் தேவர்கள் ஆமா அவர்களுடைய ரகசியத்தை அறிய வந்திருக்கேன் வாய்ப்பே இல்ல சொல்ல மாட்டானே அவன் சொல்லல இல்ல தெரியணுமா உங்களுக்கு ஆமா சாமி என்ன ரகசியம் தெரியணும் சுவாமி அவன் நிறைய திரை மூப்பு பிணி சாக்காடு ஆமா இவையெல்லாம் அணுகாழ்ந்து வாழ்ந்து வருகின்றாரு சாவாம அலைஞ்சு தெரியான்னு உனக்கு சங்கடமா இருக்கு ஆமா அதுக்கு என்ன காரணம் இப்ப ஒரே ஒரு காரணம் தான் நாங்களும் அழகா இளமையா தானே இருக்கிறோம் நீங்க தானே ஆமா நீங்க மட்டும்தான் சொல்லிக்கிடணும் சரி அவர்களை போல் வாழ வேண்டும் என்று சொன்னால் திருப்பார் கடலில் சென்று தெய்வ அமிர்தமானது கிடந்து சாப்பிட வேண்டும் அமிர்தம் ஆமா நாங்க ஆமா கிடைக்குமா நீ கடையணும் சுவாமி அமிர்தம் என்பது எப்படி இருக்கும் என்று வரை எங்களுக்கு தெரியும் அமிர்தம் கடந்து உங்களுக்கு பழக்கம் இல்ல அப்படிதானே நாங்க போய் இங்க கடந்து சாப்பிடுவோம் அனுபவம் உள்ளவர்கள் தெய்வாதி தேவர்கள் பலமுறை அமிர்தம் கடைஞ்சவங்க அவர்களிடத்திலே சென்று அவங்களோடு சேர்ந்து சென்றீர்கள் என்று சொன்னால் நீங்கள் நினைத்தவாறு அமிர்தமானது உங்களுக்கு கிடைக்கும் அப்படியா ஆமா சரி சுவாமி சரிதான் இது மட்டும் எங்களுக்கு போதும் நாங்க இப்பவே அவங்கள கூட்டிட்டு வந்து சரி அமிர்தம் கடைந்து அப்படி சாப்பிட்டுட்டு வருகிறோம் அப்படி ஆகட்டும் அப்படி என்று தேவாதி தேவர்களுடைய துணை கொண்ட அசுரர்கள் திருப்பார்கடலிலே வருகிறார்கள் எப்படி அமிர்தம் கிடைந்தார் பாருங்கள் எப்படி அப்படியே இருக்கையிலே அசுரர்களும் தேவர்களும் தேவர்களும் அசுரர்களும் அமிர்தம் அது கடைய வேணும் என்று அழகு திரு பார்க்கடலில் வந்தா அழகு திரு பார்க்கடலில் வந்தா அப்படியே இருக்கையிலே அசுரர்களும் தேவர்களும் அமிர்தம் அது கடைய வேண்டும் என்று அழகு திருப்பார்கடலில் மந்திரகிரி மலையை மத்தாக்கி தேவரெல்லாம் ஆசையை நானாக போட்டினார் மலர்கடலை கொண்டு போய் தாக்கினார் அசுரர்களும் தேவர்களும் ஒன்றாக சேர்ந்து திருப்பார்கடலில் வருகிறார்கள். திருப்பார்கடலில் வந்தவர்கள் சொல்லுகின்றார்கள், என்ன சொல்வார்கள்? அமிர்தம் கடைய வேணும் என்று சொன்னால் கடலை பிடிச்சு கடைய முடியுமா? கடலை பிடிச்சு எங்க கடைய முடியும்? அது போகல தண்ணில எல்லாம் இருக்கு. இவன் பேச்ச கேட்டு திருப்பார்கடலில் வந்து நிக்கிறோமே அண்ணா. கடலை கடைன்னு என்ன செய்யறது தம்பி? அண்ணா நம்ம கடலை கடை வந்திருக்கோமே. ஆமா. எப்படிடா கடையிறது? ஒண்ணுமே கொண்டு வரலையா? கொண்டு வரலையடா. அப்படியா? ஆமா. என்ன செய்யலாம் நீ ஒரு யோசனை சொல்லு. ஆளியை ஒரு தாலியாக சமைக்க வேண்டும். ஒரு நாள் தான் கேப் விழுந்து மறந்துட்டா. மகேந்திரகிரி மலையை மத்தாக சமைக்க வேண்டும். சரி சமைச்சிரலாம். சந்திரனை சில்லாகவும் சூரியனை குடையாகவும் அவங்களுக்கு சமைக்கணுமா அப்படியே வைக்கணுமா? சமைச்சுதான் வைக்கணும். அவங்களும் சமைக்கணும். சரி எல்லாருக்கும் சமைச்சிரலாம். வாசுகி என்று சொல்லக்கூடிய பாம்பை கயிறாகவும் சரி பாவித்து அசுரர்கள் ஒருபுறம் தேவர்கள் ஒருபுறம் இழுத்து பிடித்து கிடைக்கின்ற தருணத்தில் அமிர்தம் வந்து விரைக்கிறது. எப்பொழுது விரைக்கும் என்று காரியத்தில் கண்ணும் கருத்துமாக இருந்தான் அசுரனானவன். அமிர்தத்தை எடுத்துக்கொண்டு அங்கே ஓடுகின்ற அமிர்தம் கிடைக்காத தேவர்கள் கண்ணபிரமானை மனதில் நினைத்தார்கள். கண்ணனி மணிவண்ணனே மேனியோனே அமிர்தமதை கொண்டார் அசுரரெல்லாம். அமிர்தமதை எங்களுக்கு வாங்கி தர வேணும் ஐயா. அமிர்தமதை எங்களுக்கு வாங்கி தர வேணும் ஐயா.
ஹரிபரந்தாமாம் ஆபத் மாந்தவா அநாத ரட்சகா அப்படி திரிசூல தேவா தேவா நாங்கள் பாடுபட்டு கலைந்தெடுத்த அமிர்தத்தை அப்படி அந்த அசுரனான் பறித்துக் கொண்டானே ஆண்டவா கொண்டு போயிட்டானே சாமி அமிர்தத்தை வாங்கித்தாரும் என்று சொல்லி மாய கண்ணனை மனதிலே நினைக்கின்றார்கள் நினைக்கின்றார் மாயவனார் கிடப்பதற்கு அரிய பொருளாகி அமிர்தமானது அசுரன் கையில் இருக்கிறது சரி தாழ்மையாக சென்று கேட்ட கண்டிப்பா தரமாட்டான் ஆமா அசுரன் மயங்கத்தக்க ஒரு விதமாக சொல்ல வேண்டும் என்று மாயவன் ஒரு பெண் வேடம் எடுத்து வருகின்றார் அவர் எப்படி வந்தார் பாருங்கள் கண்ணன் ஒரு மோகினி போல் வாரா ஒரு மோகினி போல் வாரா கருதிய சுரரிடோரா அவர் கருதிய சுரரிடோரா ஒரு மோகினி போல் வாரா ஒரு மோகினி போல் வாரா கருதிய சூரரிடம் போரா கருதிய சூரரிடம் போரா சுரண்டனை வரித்தார்கள் சுரண்டனை வரித்தார்கள் அமிர்தம் பறித்தார் மணி வருண அமிர்தம் பறித்தார் மணி வருண அமிர்தம் தேவர் கையில் கொடுக்க அமிர்தம் தேவர் கையில் கொடுக்க பார்த்து நின்று அசுரன் படை எடுக்க அதை பார்த்து நின்று அசுரன் படை எடுக்க அமிர்தம் தேவர் கையில் கொடுக்க அமிர்தம் தேவர் கையில் கொடுக்க பார்த்திருந்த அசுரன் படை எடுக்க பார்த்திருந்த அசுரன் படை எடுக்க மாயவனாகிய கண்ணபெருமான் 16 வயது கொண்டு சரி பக்குவ மங்கையாகவே சமைகின்றாராம். சரி ஆளி என்று சொல்லக்கூடிய கடற்கரை ஓரத்திலே ஒரு சின்ன பொண்ணு போல அப்படி 16 வயசுடைய பொண்ணு போல சின்ன பொண்ணு அப்படியே நடந்து வருகிறார். 16 வயசு சின்ன பொண்ணா? ஆமா. சரி சரி. அப்படி அங்கே பார்த்து கொண்டிருக்கிறான். அசுரன் ஒருவருக்கு சொல்லுகின்றார். என்ன சொல்லுவான்? அண்ணா அவள் நடையை கண்டோர் நடையை கண்டார் நடையை கண்டார் நடையை கண்டார் அவள் இடையை கண்டோர் இடையை கண்டார் இடையை கண்டார் நடையை கண்டோர் நடையை கண்டார் நடையை கண்டார் நடையை கண்டார் இடையை கண்டோர் இடையை கண்டார் இடையை கண்டார் பேரழகி வெளி என்று பேதலித்தார சுரரெல்லாம் பேரமர்தான் இவளி என்று இவளே என்று அவர் பெற்ற மகர் தனை மறந்தா தனை மறந்தா பெண்ணினுடைய நடையை பார்த்தவர்கள் நடையை பார்த்தார்கள். இடையை பார்த்தவங்க இடையை பார்க்கறாங்க. கண்ணழகை பார்த்தவர்கள் கண்ணழகை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். இப்படி இருக்க அண்ணா தம்பி அந்த பொண்ணுக்காக இப்படி சண்டை போடுறோமே. ஆமா. அவள் பக்கத்திலே வரட்டுமே. யார்கிட்ட பேசுறாளோ விருப்பத்துக்கு பேசட்டும். அது நல்ல யோசனை. காத்து கொண்டிருக்க மாய மோகினி ஆனவள் அருகே வருகின்றாள். பாசுரர்களே என்னம்மா தேவர்களே சொல்லம்மா ஏன் சண்டை போடுறீங்க? இதோ இருக்கிறது அமிர்தம். இந்த அமிர்தத்தை பங்கு வைப்பதில் எங்களுக்குள்ள பங்கு சண்டை. பங்கு சண்டை கவலை வேண்டாம். அமிர்தத்தை என்னுடைய கையிலே கொடுங்கள். சரி சரியாக பங்கிட்டு தருகிறேன். பெண்ணே பேர் அமிர்தம் என்று எண்ணினார்கள் அசுரர்கள். சரி மாய் மோகினியின் கரத்திலே அமிர்த கலசத்தை கொடுத்தார்கள். ஆமா. வாங்கினாள் ஜெகன் மோகினி ஆனவள். வாங்கி ஜெகன் மோகினியா? ஆமா. ஜெகன் மோகினினா அது பேயின்ல சொல்லுவாங்க. ஜெகன் மோகினா இந்த மோகினி இல்லையா? இல்ல இந்த கால் ரெண்டு அடுப்புக்குள்ள போட்டு தீ கொளுத்து. அது இல்லனே. இது அழகான பெண். மாய மோகினினா அழகான பெண். அப்ப ஜெகன் மோகினினா பேய். ஆமா. மாய மோகினினா அழகான பெண். ஆமா. அப்ப இது மாய மோகினி. சரிதான். இது ஜெகன் மோகினி. ஆனால் பார்த்தார்கள் அசுரர்கள். என்ன அண்ணே தம்பி இந்த பொண்ணை பார்த்தோன்னே எனக்கு நம்பிக்கை வந்துடுச்சு. எனக்கு இவ்வளவு பாக்குறது வரைக்கும் நம்பிக்கை இல்ல. பார்த்த உடனே நம்பிட்டேன். சரிதான். எவ்வளவு அமிர்தத்தை இவகிட்ட கொடுத்தா சரியாக பங்கிட்டு கொடுப்பாய். அடுத்த லிஸ்ட் நீதான் நினைக்க. வாஞ்சொலி முடிய போகுது. அப்படியா? சரி அண்ணா நான் வந்து நம்பி பெண்ணுகிட்ட அமிர்தம் கொடுக்க போறேன். வா விருப்படி கொடுக்கன்னா நாங்க ஒத்துழைக்கிறோம். சரி அப்படி என்று சொல்லி அந்த அமிர்தத்தை கையிலே கொடுத்தார்கள்.
வாங்கிய கண்ணபெருமான் மனதிலே நினைக்கிறார். சரி. அதாவது ஆ, தேவர்களுக்குத்தான் தேவ அமிர்தம் சொந்தம். ஆமா, தேவர் வரிசையாக பங்கிட்டு கொடுத்தார். தெய்வ வரிசையும் தீர்ந்தது, தேவருடைய அமிர்தமும் தீர்ந்தது. மாயமாக வந்த மோகினி மாயமாக மறைந்தார். கண் திறந்து பார்த்தான், மோகினியை காணவில்லை. தேவர்கள் அமிர்தத்தை சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்றார். இவங்களை விடலாமா? வந்ததே கோபம். என்ன செய்றாங்க? ஓடி சென்றான். என்னடா? கொடுடா அமிர்தத்தை. என்னது? அமிர்தத்தை கொடுடா. சாப்பிட்டாச்சா? சாப்பிட்ட பொருளை கேக்குறவன அறிவு இருக்குதா? இது பாரு, உங்களுக்கு பாதி எங்களுக்கு பாதி என்று சொல்லி கிடைந்தோம். பங்கு வந்து வந்து சேர கொஞ்சம் பொறுமையா இருங்க அண்ணா, கேட்டுக்கு அங்க போய் இருங்க போங்க. அண்ணா தருவானா? இவன் தரமாட்டான். என்ன செய்யணும்? அடியும் உதயம் கொடுக்கணும். அப்படி என்று சரி அடி அடி என்று அடித்தார்கள். அடிமாட்டாத தேவர்கள் மீண்டும் கண்ணபெருமானை மனதில் நினைக்க சரி மாயவன் நினைக்கின்றார், என்ன கூட்டத்தை நீ உயிரோடு வைக்க கூடாது, கொன்னுரும் அவ்வளவு கொன்னுரும். இந்த கூட்டத்துல வரக்கூடிய ஆள் முடிஞ்சு வலது கையிலே நீங்காது சுழன்று கொண்டிருக்கக்கூடிய சரி சுதரீச்சனம் என்று சொல்லக்கூடிய சக்கராயுதத்தை எடுத்தார். அசுரர்பால் ஏவி விடுகின்றார். அசுரர் கூட்டத்தில் சக்கராயுதம் வருகிறது. பாதாள உலகத்திலே ஆண் வருகம் என்பதை அடியோடு தலை எழுத்து வருகிறது. அப்படி இறந்த பேர்கள் இறந்தார்கள். பார்த்தால் ராட்சசி என்ன செய்கிறாள்? சக்கராயுதம் வருகிறது அல்லவா, ஆமா, கையெடுத்து வணங்க சரி அவளுக்கு காட்சி கொடுத்து விட்டு சரி திருப்பார்களில் தீர்த்தமாடியே சரி அந்த சக்கராயுதமானது மாயவன் கையில் போய் அமர்கிறது. சரி ராட்சசி நினைக்கின்றார், அதாவது ஒரு சமயத்தில் இந்த பாதாள தேசமே தேவாதி தேவர்கள் எல்லாரும் நம்மளை பார்த்து பயந்துட்டு இருந்தாங்க. ஆமா, இப்போது அசுரன் என்று சொல்வதற்கு பாதாள தேசத்தில் அரசாட்சி புரிவதற்கு ஆள் இல்லை. சரி தவம் இருந்தாவது ஒரு ஆண் குழந்தை பெற்றெடுக்க வேண்டும் என்று எண்ணம் கொண்ட ராட்சசியானவள் ஆதி கரைக்கண்ட சிவபெருமானை நினைத்து தவம் இருக்கின்றாள். எப்படி பாருங்க, எப்படி ஆண்டவனைதான் நினைத்து அரிய தவம் செய்துவாரா, ஆண்டவரை தான் நினைத்து அரிய தவம் செய்துவாரா. சாந்தாலி போடு சாந்தாலி, ஆமா போடு சாந்தாலி தரி மெழுகி சாந்தாலி தரி மெழுகி கண்பழத்தால் கோலமிட்டா. ஆமா போடு, அப்படி போடு, அவங்க போடு. ஆதிகரை கண்டதாகிய சிவபெருமானை என்று ஒரே மனதோடு சாந்தாலி தரைமலைகினாள். சரி கோலமிட்ட வாசலிலே குலைவாளை கமுகுகளை நாட்டி அன்ன பதார்த்தங்களை தரையிலே விடைத்தாள். நாவினாலே சாப்பிடுகின்றாள். எல்லாம் எதுக்கு தெரியுமா? ஒரே ஒரு குழந்தைக்காக, ஒரே ஒரு ஆம்பளை பிள்ளைக்காக. அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறாய்யா. சரிதான். இப்படி வந்த ஓம்பரியக்கூடிய சமயத்திலே ஆதி கரைக்கண்ட சிவபெருமான் அவளுடைய முன்பாக காட்சியளித்தார். ஆமா பெண்மணியே, சுவாமி உன் விருப்பப்படி உனக்கு ஒரு ஆண் குழந்தைக்கு வரம் தந்தேன் என்று பகவான் அருள் புரிந்து மறைய ரிஷிகற்பம் ராத்தங்காதி என்ற வார்த்தைக்கு நங்க ராட்சசியானவள் உடனடியாக ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்தார். இப்படியும் சரி அது ராட்சசியானவள் 10 மாதம் ஒரு திங்களும் சென்றார் போன்றி அழகான ஆண் குழந்தை பெற்றெடுத்தாள். சரி பெற்றெடுத்த குழந்தையை தாலாட்ட வேணுமே என்று சொல்லி
சின்னஞ்சிறு தேன் மலர் சம்பவளவாய் மலர் சின்னஞ்சிறு தேன் மலர் சம்பவளவாய் மலர் ஆரிரோ கண்ணே ஆராரோ ஆரிரோ கண்ணே ஆராரோ சின்னஞ்சிறு தேன் மலர் சம்பவளவாய் மலர் சின்னஞ்சிறு தேன் மலர் சம்பவளவாய் மலர் ஆரிரோ கண்ணே ஆராரோ கண்ணே ஆரிரோ கண்ணே ஆராரோ பரமசிவன் தந்த பிள்ளை மார்புகள வாழ வேணும் ஆரிரோ கண்ணே ஆராரோ ஆரிரோ கண்ணே ஆராரோ இப்படியாக ராட்சசியான் வளர்ந்த குழந்தையை தாலாட்டி அழகாக வளர்த்து வருகிறாளா குழந்தைக்கு பெயர் சூட்ட வேணும் என்று சொல்லி பகவான் அருளாலே கிடைத்த குழந்தை சரி பத்மாசுரனாகிய வல்லரைக்கன் அருமையான பேர் போட்டாச்சு எவ்வளவு அழகா பெயர் வச்சிருக்கா பாத்தீங்களா பேர் போட்டா அழகா இருக்குன்னு சொன்னதும் சோறு தருவா நல்லா இருக்கம்மா அழகான பெயர் தெரியுமா அழகான குழந்தை அழகான பெயர் சரி அழகான குழந்தை அழகான தாய் அழகான பேர் ஆமா அழகான ஊர் அழகான சாப்பாடு சீக்கிரம் போடுங்க அப்படி என்று சரி அந்த குழந்தை எப்படி வளர்த்தாள் பாருங்கள் எப்படி நள்ளுமறி நல்ல மேனியுமாய் உள்ளது மறு நல்ல வண்ணமுமாய் வளரு பிறை நல்ல சந்திரனை போல் சந்திரனை போல் வளர்ந்து வாரான் பாலகனோ வளரும் பிறை நல்ல சந்திரனை போல் சந்திரனை போல் வளர்ந்து வாரான் பாலகனோ ஆதியர்கள் தாலாட்டு பாடிடுவார் அப்பாணி வந்து முத்தம் கொடுத்திடுவார் வண்டி உருட்டி வண்டி உருட்டி வண்டி உருட்டி வண்டி உருட்டி வளர்ந்து வாரான் பாலகனோ நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாகவி சரி அந்த பாலகனை வார்ப்புரைக்கு வார்த்தது போல வளர்த்து வருகிறாள் ராட்சசி அம்மா வளர வளர குழந்தையினுடைய வயதும் வளர்ந்து வருகிறதா ஒரு வயது இரண்டாகி சரி நான்கான வயதிலே நடந்து வல்ல விளையாடி ஐந்தான வயதிலே ஆடைகளை எடுத்து தானே உடுத்து ஆறான வயதில் நினைக்கிறாள் ராட்சசியான அறிவு கலைகள் படிக்க வைக்க வேண்டும் என்று தன்னுடைய பாலகனை அருகு அழைத்தாள் புள்ள என்ன அழகா இருக்கிறான் ஆமா என்ன ஓட்டம் என்ன சாட்டம் உடனே அவனை கொண்டு போய் தள்ளி விட வேண்டியதான் இந்த பிள்ளையை நம்ம வீட்டுல வைக்கலாமா இவ்வளவு ஆர்வமா இருக்கான் பிள்ளை ஆமா ஆர்வத்தை பார்க்கும்போது உடனே கலாச்சாலையில கொண்டு போய் சேர்க்கணும் கலாச்சாலையா அது எங்க இருக்கு அதாவது கலைகளை கற்றுக் கொடுக்கக்கூடிய இடம் பள்ளிக்கூடம் அதேதான் சரி தன்னுடைய மகனை இளைத்தாள் சரி மகனை வல்லரைக்கா பள்ளியில் சென்று படித்து வருவாய பள்ளியில் சென்று படித்து வருவாய பாலகா கண்மணியே வல்லரக்கா பாலகா கண்மணியே வல்லரக்கா பாலகா பள்ளியில் பல பேர்கள் உண்டடா பாலகா பள்ளியில் பல பேர்கள் உண்டடா கொள்ளாதே மகனே பள்ளியில் சென்று படித்து வருவாயே படித்து வருவாயே பாலகா கண்மணியே வல்லரக்கா பாலகா கண்மணியே வல்லரக்கா பாலகா பள்ளியில் பல பேர்கள் உண்டடா பாலகா பள்ளியில் பல பேர்கள் உண்டடா கொள்ளாதே மகனே ஆனையேற்றோம் குதிரை ஏற்றமுடன் ஆனையேற்றோம் குதிரை ஏற்றமுடன் அழகான வித்தையெல்லாம் கண்மணியே அழகான வித்தையெல்லாம் கண்மணியே அன்புடனே கற்று இன்பமுடன் இங்கே அன்புடனே கற்று இன்பமுடன் இங்கே அற்புதமே வருவார்
பெற்ற செல்வமே வல்லரைக்கா. அம்மா உனக்கு எத்தனை வயது ஆகிறது தெரியுமா என்னுடைய மகனே? சொல்லுங்க அம்மா. 6 வயதான காரணத்தினாலே வாடி வந்திருக்கம்மா. என்ன விஷயம் சொல்லுமா? இன்று முதல் பாடசாலையிலே சென்று நீ படித்து வர வேண்டும். இந்த சாலைக்கு வரச்சு விட்டாலும் நான் கிளம்பியாச்சு, பேக்கெல்லாம் எடுத்து போட்டாச்சு, சித்திய வந்தாச்சுமா, தூக்கிட்டு போய் வைப்போம். அப்படி என்று வல்லரைக்கிறான். பள்ளிகளை சென்று என்னவெல்லாம் படித்தான்? என்ன படிக்கிறான்? அறிவரை கொன்று வேந்தன் ஆத்திச்சூடி 4 வேதம் 6 சாஸ்திரம் 11 புராணம் 28 ஆகவும் 32 படிக்கிறதுக்கு அவ்வளவு ஆர்வம். சரி, ஆர்வத்துல வாடி படிக்கிறான். 18 வயசுக்கு முன்னாடி படிக்க வேண்டியதெல்லாம் படிச்சு முடிச்சுட்டாங்க. சரி, 18 வயசுல பார்த்தால் இந்த தாயான ராட்சசியானவள் நினைக்கின்றான். என்ன நினைத்தாய்? என்னுடைய மகனுக்கு கல்யாண வயசு ஆகியாச்சு. கல்யாணம் தானே, போக பார்த்த பொண்ணை கூட்டிட்டு வந்தாலும் வந்துருவான். நம்மளே முடிச்சு வச்சிருவோம். பிள்ளைகிட்ட கேப்போம். வேண்டாம், நேரம் இல்ல. அப்பா என்ன உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு நினைக்கிறேன் மகனே. ரொம்ப நல்லது அம்மா, உடனே பண்ணி வைங்க. ஆர்வத்துல தான் இருக்கு, ஓட்டத்தை பத்தி தெரியலையா? சரிதான், நம் குலத்திலே அழகான பெண்கள் இருக்கின்றார்கள். அந்த பெண்களை எல்லாம் விட்டு சரி நேசமுற்றாள். நல்லதம்மா, அந்த பிள்ளைதான் நம்ம ஊருக்குள்ளே கெட்டிக்கார பிள்ளை. சரி, அந்த பிள்ளையை கல்யாணம் பண்ணிடுவோம். நேசமுற்றாளே சொல்லக்கூடிய பெண்ணை வல்லரைக்கனுக்கு திருமணம் செய்து வைத்தார். கல்யாணம் முடிச்சு வச்சாச்சு. அதே சமயத்திலே பாதாள உலகத்தை பட்டாபிஷேகம் சூட்டி வைத்தாள். சரி, அன்று முதல் வல்லரைக்கன் பாதாள உலகத்தை எப்படி ஆண்டு வருகிறான் பாருங்கள். எப்படி? அரசு புரிந்துமை வாரான் பாதாள லோகம் வரிசை நடத்தி வாரான். அரசு புரிந்துமை வாரான் பாதாள லோகம் வரிசை நடத்தி பாதாள லோகம் எல்லாம் பணிந்தடி வணங்கிடவே வேதாளி போலே அந்த வேந்தன் வல்லரக்கனவே. இளவட்ட பருவமாய வல்லரைக்கனுடைய ஆட்சி நடக்கிறது. எல்லோரும் அவரையே வணங்கி நிற்கின்றார்கள். கொஞ்ச நாளாகவே நாட்டை நல்லபடியாக ஆட்சி செய்கின்றான். நாட்கள் சென்றது தான் என்ற ஆணவம் அவனுக்கு. பருக பருக பாலும் புளிக்கும் என்று சொல்லுவார்கள். எல்லாம் புளிச்சு போச்சு அந்த சொல்லிருக்கிறாங்க. சரி, 6 கால பூஜை நடக்கப்பட்ட ஆலயத்தில் சென்றான். சரி, வாசலை இழுத்து ஒரே அடைப்பு. போதும், திறக்க கூடாது, பூசாரில வெளியே போயிடணும். ஆமா, வேற சாலைகளை எட்டி பார்க்கின்ற மந்திரியாரே. பூசாரி ஒரு பூசாரிக்கே சம்பளம் கொடுக்க முடியும். மந்திரியாரே, சாலைகள் எப்படி இருக்கின்றன? மோசமான நிலையில் உள்ளது. அப்படியா? ஆமா, கரடு முரடாக உள்ளது. அப்ப நம்ம என்ன செய்யலாம்? ஒண்ணும் செய்ய வேண்டாம். சரி செய்ய வேண்டாம் இல்லையா? வேண்டாம், அப்படியே இருக்கட்டும். அப்படியே விட்டா போதும், அவங்களுக்கே பழகிறோம். அப்படியா? இப்படிதான் சாலைகள் இருக்குமானே அவங்களே புரிஞ்சுக்கிடுவாங்க. நம்ம சரியாக்கி போட்டோம்னு வச்சுடுங்க, இந்த சாலை நல்லா இருக்கான்னு ஒரு சாலை வரும். ஐயோ, மொத்தத்துல எல்லா இதை நல்லா ஏதாவது 1 2 இருந்தா அதையும் குண்டு தோண்டி போட்டுருவோம். எப்படி? நல்லது பண்ணா எல்லாரும் பழகிடுவாங்கல்ல. இப்ப 4 சாலையில 2 சாலை நல்லா இருக்கும்னு வச்சுக்கிடுங்க. சரி, அந்த சாலை போல் இந்த சாலை ஏன் இல்லை என்று கேட்பார்கள். சரி, நல்லா இருக்கதையும் தோண்டி போட்டுட்டோம்னா யாரு கேட்பா? பழகிடுவாங்க. அப்படியானால் நாம எந்த ஒரு நல்லதுமே நாட்டு மக்கள் செய்யக்கூடாது. எதுக்கு செய்யணும்னு கேக்குறேன். யார் செய்யணும்? அதானே நல்லது செய்யறதுக்கு நம்ம இருக்கோம். நாட்டு மக்களுக்கு எந்த ஒரு நல்லதும் செய்யாமல் சரி ஆணவத்தோடு ஆட்சி செய்து வருகிறான். சரி, இப்படி இருக்கும்போது இவன் ஆட்சியின் காரணமாக நாட்டிலே பஞ்சம் தலைவிரித்து ஆடுகிறது. உண்மையில பஞ்சம் தலைவிரிச்சு ஆடல, இந்த ஆட்டம் உண்மையில பஞ்சத்துக்கு அந்த மாதிரியே இருக்கு. சரிதான், அங்க எப்படிப்பட்ட பஞ்சம் பிடிக்கிறது பாருங்க. அழியது உருண்ட பஞ்சம், நாயகனை தோட்ட பஞ்சம். நாளையது உருண்ட பஞ்சம், நாயகனை தோட்ட பஞ்சம். அரைக்கால் உருண்ட பஞ்சம், மன்னவனை தோட்ட பஞ்சம். தோட்ட பஞ்சம், மன்னவனை தோட்ட பஞ்சம். அரைக்கால் உருண்ட பஞ்சம், மன்னவனை தோட்ட பஞ்சம். தோட்ட பஞ்சம், மன்னவனை தோட்ட பஞ்சம். அழகாக்கு உருண்ட பஞ்சம், அழனை தான் தோற்ற பஞ்சம். அழாக்கு உருண்ட பஞ்சம், அழனை தான் தோற்ற பஞ்சம். தாலியை கொடுத்தாலும் தமிழ் கூட கிடையா பஞ்சம். கிடையா பஞ்சம், தமிழ் கூட கிடையா பஞ்சம்.
மறைக்காது உருண்ட பஞ்சம் நாயகனே தோற்ற பஞ்சம் மறைக்கால் உருண்ட பஞ்சம் மண்மணிகள் தோற்ற பஞ்சம் ஆளாக்கு உருண்ட பஞ்சம் ஆளலை தோற்ற பஞ்சம் தாலியை கலைத்து கொடுத்தா கூட தவிடு கூட கிடைக்காத பஞ்சம். இது நாட்டிலே பஞ்சம் தலைவிரித்தாடவே சரி மனதார்வம் எதையும் கண்டுகொள்ளவில்லை. ஆமா ஒரு நாள் தினத்திலே இவனுக்கே செலவுக்கு கையில பைசா இல்லாம ஆயிட்டு. அப்ப களவுதான் எடுக்கணும். மன்னன் நினைக்கிறான் மன்னன் களவுக்கு செல்வதா? யாரும் என்ன செய்ய முடியாது, போக வேண்டியதான். மந்திரி யாரே? 23ஆம் புலிகேசி படம் பாத்தியா? மந்திரி யாரே? அதுல மன்னன் களவுக்கு போக பார்த்திருக்கிறியா? பார்த்தது கிடையாது. படம் பார்க்கலையா? பாரு தெரியும். மந்திரி யாரே? கொள்ளக்காரன் கூட கூட்டணி வச்சிடலாம். மந்திரி யாரே? மன்னா நம்ம நிலைமையை பார்த்தீர்களா? மன்னா எனக்கு ரொம்ப அவங்கள பார்த்தாலே கவலையா இருக்கு மன்னா. கையில ஒரே பணம் இல்ல. மன்னா என்ன 2-3 கொள்ளைக்காரர்கள் கூட்டம் நம்ம இடத்தில் நான் களவு செய்வதில் சரி பகுதி உங்களுக்கு தாரேன்னு சொல்லி ஒப்பந்தம் போட்டிருக்கிறாங்க. சரி அவங்கள மட்டும் கூட்டிட்டு வந்துட்டோம்னு வச்சுடுங்க. எங்கெல்லாம் களவு எடுக்கணுமோ எடுத்துட்டு நீ பாதி நான் பாதின்னு பிரிச்சுட்டு போயிருவாங்க. சரி நமக்கு நிறைய பணம் கிடைக்கும் மன்னா. மந்திரி யாரே? இந்த கஜானாவை நிரப்ப நல்ல ஒரு வழி சொல்லி பார்க்கலாம். கஜானா எல்லாம் நிரம்பாது மன்னா. மக்கள் மீது வரிகளை தான் போட வேண்டும். இதோ போடுகின்றேன். ஆகட்டும் போடுங்கள். எப்படிப்பட்ட வரியை போட்டான் பாருங்கள். எப்படி? ஆட்டு வரி மாட்டு வரி ஆட்டு வரி மாட்டு வரி மாட்டு வரி ஆட்டு வரி மாட்டு வரி மாட்டு வரி அநியாய வரிகள் வைத்தான் அநியாய வரிகள் வைத்தான் வரிகள் வைத்தான் ஆட்டு வரி மாட்டு வரி ஆட்டு வரி மாட்டு வரி மாட்டு வரி ஆட்டு வரி மாட்டு வரி மாட்டு வரி அநியாய வரிகள் வைத்தான் அநியாய வரிகள் வைத்தான் வரிகள் வைத்தான் எட்டு வரி வேலை வரி விதவிதமாய் வரிகள் வைத்தான் எட்டு வரி வேலை வரி விட்டு வரி வேலை வரி வேலை வரி எட்டு வரி வேலை வரி வேலை வரி விதவிதமாய் வரிகள் வைத்தான் விதவிதமாய் வரிகள் வைத்தான் வரிகள் வைத்தான் வரி 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 மன்னாதி மன்னன் வரிகளை இட்ட பொழுதையும் சரி பார்த்தார்கள். மன்னர்கள் சொல்லுகின்றார்கள் என்ன சொன்னாங்க? எவ்வளவு வரி போட்டிருக்கானே இந்த வரி பணம் நம்மளால கட்ட முடியுமா? வாய்ப்பையில நம்ம கெட்டிக்கிடே மாட்டேன், நீ கட்டவே வேண்டாம். கெட்ட முடிஞ்சா வர பரவாயில்ல, சரி இன்னும் வரி போட்டுக்கிட்டு தான் இருக்கிறான். ஆமா கடைசுர போடாம இருக்க மாட்டானோ. அதனாலே நம்ம வேலை செய்யற பணம் எல்லாம் அவன் வரி பணம் கட்டுறதுக்கு தான் ஆகும். அதனால என்ன செய்யலாம்? இப்படிப்பட்ட மன்னனுடைய ஆட்சியிலே வாழ்வதை விட கடும் புலிவாளும் கானகத்திற்கு சென்று ஏதாவது செய்யலாமே. சாவு புரியோ? ஆமா இது சுத்த கோழைத்தனமான ஒரு கோழைத்தனமா. இவனே உயிரோடு இருக்கான்னா எட்டி பாரு. 1,32,000 ரூபாய் பாக்கி. 1,32,000 இவ்வளவு கரெக்டா கணக்கு சொல்லியிருக்கேன் பாத்தியா? சரிதான். யாராவது ஒரு ஆள் 1,35,000 ரூபாய் உண்டான்னு கேட்டீங்களா? அப்படியானே அவ கேட்கிறா. இவன் டிகிரி முடிச்சவளான்னு ஒரு வார்த்தை கேட்கிறாளா? கேட்டுக்கிட்டே இருக்கா. 1,32,000 ரூபாய் உண்டா கிடையாதா? எனக்கு என்னத்த தெரியும்? உங்களுக்கு அந்த கடை அவ்வளவுதானே இருக்கு. உனக்கு இருக்குன்னு சொன்னேன். எனக்கு என்ன 1,32,000 ரூபாய் யாராவது கேட்பாங்கன்னு நினைச்சு கேட்டா அதுக்கு ஆள் இல்ல. ஏமா 1,32,000 ரூபாய் யோசிக்கணும். யோசிச்சுதான் சொல்ல முடியும். 1,32,000 தான் பரவாயில்ல. 1,32,000 ரூபாய். சரி அது அவளோட முடிஞ்சு போகட்டும். இப்ப நம்மளால வரி பணம் கட்ட முடியல. அப்படியா மன்னன் மீது படையெடுத்து செல்லலாம் என்று சொல்லி மன்னர்கள் எப்படி வருகிறார் பாருங்கள். படைதான் எடுத்ததோர் நாளையிலே பயந்தங்க இருந்தவங்க படைதான் எடுத்ததோர் நாளையிலே இருந்தவன் செல்வாரி காலானில்லை காலானில்லை கலைஞ போர் செய்ய படையுடனே இல்லை பட்டை நமக்கில்லை என்று இல்லை என்று அழுதானே வல்லரக்கு நமக்கில்லை என்று இல்லை என்று அழுது இருந்தானே வல்லரக்கு
மன்னாதி மன்னர்கள் படை கொண்டு வருவதைக் கண்டான். சரி, இனிமேல் இங்கிருந்தால் ஆகாதே வேண்டான்னு சொல்லி அப்படி என்ன ஒரு சுரங்க பாதையை கண்ணிலே கண்டான். சரி, இந்த பாதை வழியாக ஒளித்தோடி போக வேண்டும் என்று சொல்லி காகம் கூட கண்டறியாத கள்ளப்படை என வனத்திலே வந்து சேர்கின்றான். இப்பதான் கொஞ்சம் உயிர் வந்திருக்கு. நம்ம எதிர்த்து வந்து சிற்றரசர்களை ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்தில் பெரிது எதுவும் அதை நாம் அடைய வேண்டும். இவங்க பெரிது நம்ம எதுவும் கேட்டா சீக்கிரத்துல சொல்லணும், இவங்களால சொல்ல முடியும். நான் கேட்டுட்டுமா, அறிவில் சிறந்தவர்களே, நம்ம கூட்டத்தில் அதிகம் படித்தவர் அறிவில் சிறந்தவர் நீங்கள் தான். இந்த உலகத்திலே பெருசு என்னது? தொண்டர் தான் பெரியவர். எப்படி முடிச்சு சொன்னேன்ல, இப்ப நம்ம ஆரம்பத்துல இருந்தே ஒவ்வொன்றா பேசி 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 தெரியுமா? நம்ம டிகிரி முடிக்கணும் என்ன செய்வோம், முதல்ல பால்வாடி ஸ்கூலுக்கு அரை கிளாஸுக்கு அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் 1 2 3 4 5 கொஞ்சம் வசதி உள்ளவங்க எல்கேஜி ப்ரீகேஜி பிரிகேஜி எல்லாம் முடிச்சுக்கிட்டு வருவாங்க. 1ல இருந்து 12 முடிச்சு அதுக்கப்புறம் என்ன படிக்கலாம், ஒரு டிகிரி படிக்கலாம், இன்ஜினியரிங் படிப்போமா இல்ல ஆர்ட்ஸ் காலேஜ் போவோமான்னு சொல்லி ஒரு டிகிரியை முடிப்போம். அது ஒரு 3 வருஷம் இல்ல இன்ஜினியரிங் போனா 4 வருஷம் இழுக்கும். இத்தனை வருஷம் இழுத்து தான் நம்ம முடிப்போம். இவங்க அப்படி இல்லை, நேரடியாக போய் ஜாயின்ட் ஆனா. ஆமா, திடீர்னு கேட்டா டிகிரி முடிச்சிட்டு இருக்காங்க. அப்படியா? எப்படி முடிச்சு அதே மாதிரி எந்த கேள்வி கேட்டாலும் படார்னு முடிச்சிருவாங்க. அவங்களுக்கு எந்த ஒரு காரியமும் 2 செகண்டுக்கு மேல நடத்தது பிடிக்காது. அப்படிதான் இருக்கணும். எதுனாலும் உடனே முடிச்சிருவாங்க. இந்த உலகத்திலே தொண்டன் தான் பெரியது. நாம் ஒரு தொண்டனாக மாற வேண்டும் சொல்லி ஆதிகரை கிட்டதாகி சிவபெருமானை தரிபுரம் தவம் செய்கின்றார். 12 வருஷம் தவம் செய்யும் போது இவனுடைய தவம் கைலாசமலைக்கு செல்ல பார்த்தார் சிவபெருமான். நந்தியன் பெருமாளைத்தார். கானகத்தில் வல்லரக்கள் கண்ணனாளாய் தவம் இருந்து கவலையோடு என்னை தேடுறானே, வசு செய்து வாடுறானே. கானகத்தில் வல்லரக்கன் கண்ணனாளாய் தவம் இருந்து கவலையோடு நம்மை தேடுறானே, கவலையோடு நம்மை தேடுறானே. அதிரத்துடன் நடந்து அடவியிலே சென்றுள்ளவோ, அடவிதன்னில் சென்றுள்ளவோ, அடவியிலே சென்றுள்ளவோ, அடவிதன்னில் சென்றுள்ளவோ, அவனையும் அழித்து இங்கே வாராய் சென்று கொட்டி வாராய். வாராய் நந்தி தேவரே. கானகத்திலே ஒரு பக்தன் அரியபுரம் தவம் செய்கின்றார். அவருடைய மதி திரும்பதற்குள்ளாக இந்த கைலாசம் அழைத்து வர வேண்டும். அப்படி ஆகட்டும் என்று தன்னுடைய ரூபத்தை மாற்றினார். சரி, ஒரு வேதியரை போல வடிவெடுத்தார். பல பல இடங்களை கடந்து கள்ளப்படை வனமதிலே வந்து பார்க்கும்போது இருந்து தவம் செய்தான் வல்லரக்கன். பகவான் மீது ஒரு பக்தி கீதமானது இசைக்க காதுல கேட்ட வல்லரக்கன் ஓடோடி வந்து நந்தியுடைய பாதத்தில் விழுந்தான். சுவாமி, என்ன வரம் தாருங்கள் இறைவா. வருவதற்கு நான் சிவன் கிடையாது, நந்தி வந்திருக்கிறேன். அப்படியானால் என்னை அழைத்து சொல்லுங்கள், வாருங்கள் போகலாம் என்று இருவேறு வழி நடந்தார்கள். பலகாத வழி நடந்து மயிலாற்று பாலமிட்டார். வழி நடந்து கடந்தவர்கள் கரிமலேறி மாணவர் நாட்டிலே செல்லுவாரா. மாணவர் நாட்டில் உள்ள நல்ல வளப்பம் எல்லாம் கொண்டாடி வல்லரக்கன் வளப்பம் எல்லாம் கொண்டாடி வல்லரக்கன் இனமதாகிய பிரம்மலோகம் லோகத்தின் பொதுமை கண்டா. இனமதாகிய பிரம்மலோகம் பொதுமை கண்டா. வல்லரக்கனும் நந்தியன் பெருமாளும் வானவர் நாட்டில் வருகிறார்கள். வானவர் நாட்டினுடைய வளப்பத்தை எல்லாம் பார்க்கின்றார்கள். அங்கிருந்து வழி நடந்து யமலோகத்திலே வந்தார்கள். அங்குள்ள புதுமைகள் எல்லாம் பார்த்து ரசித்தார்கள். சரி, பார்த்து விட்டு அங்கிருந்து வழியடந்து ஈசனருக்கும் கைலாசம் நாடி செல்லலாம் என்று நேர கைலாச மலையிலே வரும் பொழுது பார்த்தார் சிவபெருமான். என்ன வல்லரக்கனை பார்த்து கேட்கின்றார்,
மகனே வல்லரக்கா சுவாமியே தன்னை மறந்து என்னை நினைத்து ஆமா ஆண்டு 12 அரியவரும் தவம் செய்தாயே ராட்சசியுடைய மகனே. ஆமாம் பகவானே. உனக்கு என்னப்பா வேணும்? சுவாமி எனக்கு ஒரு சிறிய வரம் வேண்டும் ஐயனே. என்ன வரம்? 3 விரலுக்கு தலைதற்கும் வரமன் தந்தால் நான் இந்த இடத்தை விட்டு போவேன், இல்லைன்னா இதுல படுத்து தூங்கிடுவேன். தவம் செய்த உனக்கு நான் இது கூட தர மாட்டேனா? தாருங்கள் ஐயா தாருங்கள். பகவான் வரம் கொடுக்கும் சமயம் சரி 12 மணி. மேல தாளங்கள் தன்னன் தானாகவே முழங்குகின்றன. களமதில் உனதுடல் போட்டிபட தந்தே நீ கேட்ட வரம் போ என உரைத்தாரா. சரி இந்த ஒரு வார்த்தை மட்டும் காதுல கேட்கு. தந்தேங்கிற வார்த்தை மட்டும் காதுல கேட்டுச்சு. ஆடினான் பாடினான் ஆனந்த கூத்தாடுகின்றார். பகவான் வரம் தந்தார் என்று சொல்லி பூலோகம் வருகிறான். வரக்கூடிய வழியிலே நாரதருடைய சூழ்ச்சியின் காரணத்தினால் வரம் தந்தேன்னு சொன்னாரு. காதால கேட்டுட்டு வர்றோம். பூலோகத்துல போய் மன்னர்களுடைய தலையெல்லாம் தெரிச்சு போயிட்டா நமக்கு பிரச்சனை இல்ல, நம்ம சந்தோஷமா இருக்கலாம். ஒருவேளை தெரிக்கலன்னா நம்ம நிலைமை என்ன ஆகும்? திருப்பி அதே கையை கொண்டு நம்மள தீத்துருவான். அதனால என்ன செய்யலாம்? நம்ம வரம் தந்த பகவானை சோதிக்கணும். யார் மேலே சோதிக்கலாம்? பகவான் மேலே சோதிக்கணும். இது நல்ல யோசனை. வாருங்கள் போகலாம். ஓடி வாரம் அப்படி என்று பகவானை துரத்தி வருகிறான். இவனுடைய வரவை கண்டு யார் யாரெல்லாம் எப்படி ஓடினார் பாருங்கள். எப்படி ஓடுகின்றார்கள்? வானவர்கள் ஓடினார், மறையவர்கள் ஓடினார். வானவர்கள் ஓடினார், மறையவர்கள் ஓடினார். ஆலயன மாதிக்க சந்திரனும் ஓடினார். இல்லாத ரிஷி மூர்த்திகளும் ஓடினார். மூர்த்திகளும் ஓடினார். வீரன் கந்தனோடு தந்தி மகன் ஓடினார். தானவர்கள் ஓடினார், தவமுனிமார் ஓடினார். அவர்கள் ஓடினார், தவமுனிமார் ஓடினார். அவர் இடி விழுந்தவர் பயந்தோடினார். நல்ல வாகனத்தில் பிரம்மதேவன் ஓடினார். நல்ல வாகனத்தில் பிரம்மதேவன் ஓடினார். சாலி வாகனத்தில் பிள்ளையாரும் ஓடினார். வானவரோட தானவரோட இந்திரனோட இறைவனோட கண்ட தேவாரெல்லாம் கண்டபடி ஓடுறாங்க. பார்த்த வல்லரக்கை இவங்க எல்லாம் தேவையில்லைன்னு சொல்லி சிவபெருமான் எங்க என்று தேடி வருகின்றார். சரி சிவபெருமானும் ஓடுவது போல் ஒரு மாய ரூபத்தை காண்பித்தார். ஆமா அதை உண்மை என்று நம்பிய வல்லரக்கன் பின்தொடர்ந்து ஓடி வருகின்றார். என்ன சொல்லி துரத்தி வருகிறார் பாருங்க. என்ன என்ன ஏ பகவானே கள்ளவரத்தை தந்தி கைலாச மலையை விட்டு கைலாச மலையை கைலாச மலையை விட்டு கைலாச மலையை விட்டு அட்டுவழி ஓடலாகுமோ பரமசிவா அட்டுவழி ஓடலாகுமோ. வரத்தை தந்து கைலாச மலையை விட்டு கைலாச மலையை விட்டு